நம்ம இன்னைக்கு குக்கரில் மட்டன் பிரியாணி குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே பிரமாதமாக இருந்துச்சு. அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வாங்க இதே போல் சூப்பரான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. கறி வேகலைன்னா இன்னும் ஒரு 1-2 விசில் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடியாச்சு. விசில் வச்சுட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கறி நல்லா வெந்திருக்கு. அதனால் இந்த மட்டனை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரியாணியில் இந்த தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2-3 கிராம்பு, ஒரு ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. லேசாக கலர் மாறினதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் முழுமையாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுற உப்பு வேறு கலரில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த உப்பு வந்து பிங்க் சால்ட், அதனால் வந்து பிங்க் கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் பொதுவாக பிரியாணிக்கு பூண்டு பேஸ்ட் எப்படி அரைப்பேன்னா, ஒரு பங்கு பூண்டு எடுத்தோன்னா அதில் 3/4 பங்கு இஞ்சி எடுத்து அரைச்சிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. 2ம் சம அளவு சேர்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 வெங்காயம் சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் நிறையா இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். தக்காளி முழுமையாக வதங்குற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இது வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இது சீக்கிரமாகவே வதங்கிடும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு 1/2 நிமிஷம் வதக்கினாலே நல்லா வந்து மசிஞ்சிரும் இந்த 2 இலைகளும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க பிரியாணி மசாலா வந்து வீட்டிலேயே அரைச்சது. அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதை நம்ம ஒரு டைம் அரைச்சி வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கூட அது கெட்டு போகாமல் இருக்கும். எப்போல்லாம் பிரியாணி செய்கிறோமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, மற்ற புலாவ், அதுக்கப்புறமா மற்ற வெஜ் பிரியாணி, இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா க்ரீமியான கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மட்டன் பீசஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம்.
இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மசாலாலேயே இந்த கறி நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோ. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு கொதி வந்ததும் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி நம்ம கண்டிப்பாக ஊற வச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழையாமல் வரும். 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ அரிசி உடையாமல் லேசாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசியோட சேர்ந்து வெந்து வரும்போது பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரெஷர்லேயே அந்த மட்டன் பிரியாணி நல்லா வெந்துட்டுருக்கும். அது தம் ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், நல்லா கமக்கிற மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை அதிகமாக கலந்துடக்கூடாது. ஏன்னா சூடாக இருக்கும்போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி தான் தெரியும். அதனால் லேசாக வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்ல உதிரியான கமக்கிற மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், அரிசி ஒன்று கூட ஒன்று ஒட்டவே இல்லை. பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக ரொம்பவே மணத்தோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மட்டன்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்களும் பெர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி வீட்டில் செய்ய முடியும், அதுவும் குக்கரில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண ரெசிபீஸை திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்தினா தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு வரும். அதுக்காக நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.